அண்ணே நம்ம தம்பி வண்டி இதில் தான் காலேஜுக்கு போகிறேன் வர்றேன். ஃப்ரண்ட்டில் பிரேக்குக்குள்ளே ஒரு மாதிரி சவுண்டு வருது. இந்த பேடை மாற்றி விட்றீங்களா? டிஸ்க் பேடானே நிப்பாட்டுங்க, மாற்றி விட்ருவோம். மாத்திரைக்கு எவ்வளோ செலவாகும்? அண்ணே இந்த வண்டி எக்ஸ்பல்ஸ் ஒரிஜினல் டிஸ்க் பேடு ஃப்ரெண்டுக்கு 750 ரூபா வரும். பிரேக் ஆயிலே லேபர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 1000 ரூபா வரும். பார்த்துடலாமா? ஐயே 1000 ரூபா கிட்ட வந்துருமா? இப்போ இந்த ஒரிஜினல் இல்லாமல் லோக்கல் ஏதாவது போட்டா? லோக்கல்லாம் டிஸ்க் பேடு 170 ரூபா வரும். பிரேக் ஆயிலு லேபர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபாக்குள்ள வரும். எதை பார்ப்போம்? அதை முதல்ல சொல்லுங்க. எடுத்தோடனே 1000 ரூபாய்க்கு போறீங்க. 500 ரூபாய்க்கு அந்த லோக்கலே மாற்றி விடுங்க. நமக்கு 500 ரூபா மிச்சம். அப்புறம் என்ன உங்க ஆள் பாயா காணோம்? அண்ணே ஒரு வண்டி ஓட்டி பார்க்க போயிருக்காருண்ணே. ராஜு, அந்த வண்டி எல்லா வேலையும் முடிஞ்சு கஸ்டமர் கால் பண்ணிருங்க. அண்ணா ராஜேஷ், நான் வாங்கினேன். என்னண்ணே? நம்ம தம்பி வண்டினே டிஸ்க்ல ஒரு மாதிரி சவுண்ட் வந்துச்சு, அதை மாற்ற சொல்லி கொடுத்துருக்கேன். தம்பி ராஜு, அண்ணன் கஷ்டப்படுற ஆளு, பார்த்து நீட்டா பார்த்துருங்க, ரீகம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது. ஆமாண்ணே சொன்னார்ண்ணே, அதனாலதான் 500 ரூபாய்க்கு லோக்கல் பேட் மாத்திட்டு இருக்கேன். லோக்கல் பேட் போட போறியா? ஏண்ணே ஒரிஜினல் போடலாம்ல? ஏன்னா எந்த பேட் போட்டாலும் தேவைதானே போகுது. இதுனா நமக்கு ஒரு 500 ரூபா மிச்சம்ல. அண்ணே உங்களோட பாயிண்ட்டுக்கே வர்றேன். 2 பேடும் தேவை போறதான். அப்புறம் எதுக்கு ஒரு பேடை 170 ரூபாய்க்கு இன்னொரு பேடை 750 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க? குவாலிட்டிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இந்த இடத்துல தேய்றது விஷயம் இல்ல, எந்த அளவுக்கு எப்படி தேயுதோ அதை பொறுத்து அதனுடைய விலையை நிர்ணயிக்கிறாங்க. லோக்கல் பேட் போட்டீங்கன்னா வேகமா தேஞ்சிரும். இதே இது ஒரிஜினல் பேட் போட்டீங்கன்னா கொஞ்சம் நாள் நல்லா உழைச்சு தேயும். ஆனா 2 பேடும் மாத்திரக்கு எங்களுக்கு வேலைக்குள்ள என்னமோ ஒண்ணுதானே. அதுவும் உண்மைதான். கஷ்டப்படுறோம்லண்ணே. 1000 ரூபான்னு சொல்றப்ப மலப்பா தெரியுதுல. அண்ணே நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்கிறாங்க. நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் ஒவ்வொரு செலவையும் பார்த்து பார்த்து கரெக்டா செலவழிக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய்க்கு ஒரு ஹெட்செட் வாங்கினேன். இது இன்ன வரைக்கும் நல்லா உழைக்குது, இப்பயும் உழைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா இவன் 100 ரூபாய்க்கு மேல ஹெட்செட் வாங்க மாட்டான். ஒரு வருஷத்துக்குள்ள 6-7 ஹெட்செட் மாத்திட்டேன். அப்பனா 2 வருஷத்துக்கு என்ன கதையாச்சு? அப்பனா ஒவ்வொரு பொருளுக்கும் குவாலிட்டிக்கு தகுந்தாப்புல விலைங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. உண்மைதானே. இப்போ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 தடவை மாற்றினோம்னா 1500 ரூபா செலவாகுது. அதே இது யோசிக்காம ஒரே தடவை நல்லா குவாலிட்டியாக போட்டோம்னா 1000 ரூபாயோட முடிஞ்சு போகுதுண்ணே. நல்ல வேலை வந்து சொன்னீங்கண்ணே. தம்பி, அண்ணன் சொல்ற மாதிரி ஒரிஜினல் பேடே மாற்றி விட்டுருப்பா. சரிண்ணே.